ஜெய்ஹிந்த் எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பத்துறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியிலிருந்து குரூப் சி போஸ்ட்டுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இதுக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லாருமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு ஒரு சில மெசேஜ் வந்து நார்மல் மெசேஜில் யூ ஆர் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் என்டிஏ பூனே அந்த குக்குக்கு என்ன கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, எம்டிஎஸ் அந்த மாதிரி ஒரு சில போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும். எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு கால் லெட்டர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத, அவங்களுக்கு வந்திருக்கா வரலையா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்லேயே வந்து மேலே பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அட்மிட் கார்டு ஃபார் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஃபார் செலக்ஷன் டெஸ்ட் கேன் பி downloading in respective login for the candidates and sent through the registered email ID. உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் மெசேஜ்லையும் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும், யூ ஆர் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் என்டிஏ பூனே அப்படின்னு வந்திருக்கும். அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்திருக்கும். அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி பூனே அப்படின்னு வந்திருக்கும். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சிவிலியன் குரூப் சி எம்ப்ளாய்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் 2022. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனேல தான் இருக்கும். என்டிஏ அகாடமியில தான் இருக்கும். உங்களுடைய ரோல் நம்பர் இந்த இடத்துல இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் டைம் 16 மார்ச் 2024 வந்திருக்கு. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்ல இருக்கும். என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான நேம் இந்த இடத்துல இருக்கும். உங்களுடைய கியூஆர் கோட் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அட்ரஸ் இருக்கும், எந்த இடத்துல வந்து எக்ஸாம் சென்டர் நடக்கும் அப்படின்றத. என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி பற்றி தெரியும். அந்த அட்ரஸ் கதக் வாசலா பூனே தான். ஓகேங்களா? வந்து கொண்ட்வா கேட்டு, அதுக்கப்புறம் கதக் வாசலா பூனே. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் போது கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது இந்த இடத்துல கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத 1 by 1 நான் படித்து சொல்கிறேன். எப்படி எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், அண்ட் எக்ஸாம் சென்டர் எப்படி இருக்கும், அதே மாதிரி எக்ஸாம் வந்து சிபிடியா ஓஎம்ஆர் அப்படின்றது எல்லாமே கம்ப்ளீட்லி பார்த்துடலாம். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது அப்ளை பண்ணியிருக்காங்க, இல்லைனா மெசேஜ் யாராவது நீங்களே ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த டேட்டில் வந்து குக்கில் இந்த கேட்டகரியில் செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே மெசேஜ் போகும்போது எல்லாமே ஒன்றா போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா நார்த் ஸ்டேட்டில் போகிறதுனால ட்ரெயினில் தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாமே கம்பைன் பண்ணி போய்க்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும், அப்படி இல்லைன்னா டெலிகிராம் லிங்க்கு கம்பல்சரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்க்குறேன். அப்படி இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு எல்லாமே மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனு, வாட்ச், அதுக்கப்புறம் ப்ளூடூத், அதுக்கப்புறம் எதுவுமே எக்ஸாம் சென்டருக்குள்ளே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அப்படி எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா candidates for candidate purely professional and advise a candidate should satisfy themselves that they fulfill the eligible condition. It is in any stage of found the candidate does not fulfill or any conditions eligibility, ஏதாவது ஒரு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டி நீங்க இல்ல அப்படின்னா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. Candidate should bring following documents while reporting for a selection test. அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்றத சொல்றாங்க பார்க்கலாம். A candidate print of online application form. நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்திருக்கும். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்க. அப்படி எடுக்கலன்னா வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் டு லாகின் அப்ளை அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே கொடுத்துருப்பீங்க. அது லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஒரிஜினல் ஆஃப் அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்துருப்பீங்க, ஒரு சில பேர் ஓபிசி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஓபிசி எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக இருந்தால் எதுவும் தேவையில்லை. அப்புறம் ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் அட்மிட் கார்டு, முக்கியமாக அட்மிட் கார்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. மார்க் along with 2 sets of self-attested copy photocopies pertaining to minimum educational qualification required by a post. இந்த குவாலிஃபிகேஷனுக்கு என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த சர்டிஃபிகேட் என்ன கேட்டிருக்காங்களோ அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எதுனாலும் எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா? 12th முடிச்சிருந்தா 12th எடுத்துக்கலாம், டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி வரையும் எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் டாக்குமெண்ட் பென்ட்ரேட்டிங் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா,
ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இதுக்கு சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் கிளைம் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா என்ன கேட்டகரி இருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிருங்க. இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் ஆர் ரெக்வயர்ட் டு சப்மிட் இன்கம் அசஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிருங்க. அதாவது இடபிள்யூஎஸ் இருந்தால் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் 2 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருங்க. எதுக்கும் நீங்கள் 10 எடுத்துகிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்புறம் பிளாக் ஆர் ப்ளூ பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் எடுத்துகிட்டு வர சொல்லிக்கிறாங்க. ப்ளூ கிடையாது, பிளாக் பால் பாயிண்ட் பென். அதுக்கப்புறம் ரைட்டிங் பேடு, அப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன், நோ எரேசர் எது எடுத்துகிட்டு வரக்கூடாது, கால்குலேட்டர் எடுத்துகிட்டு வரக்கூடாது. வில் பி அலோடு ப்ளீஸ் நோட் நோ ஸ்டேஷனர் வில் ப்ரொவைட் ஆஃப் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதாவது உங்களுக்கு OMR பேஸில் தான் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பாயிண்ட் பென் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு. ஓகேங்களா. இரேசர், கால்குலேட்டர், அப்புறம் பேடு எடுத்துகிட்டு போயிருங்க. இதெல்லாம் இரேசர், கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பேடு வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா. இவ்வளோதான். OMR பேஸில் தான் உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த இடத்துல தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி போயிருங்க. சிலபஸை பொறுத்தவரையும் நம்ம சேம் SSGDக்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான். அதை விட நார்மல் லெவலில் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இப்போ SSGDக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டெலிகிராம் குரூப் லிங்க்கும் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணி அதில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா. எல்லாமே ஜாயின் பண்ணி போகுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுங்க.